முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கெயின்ஸ் வந்து குட்டியாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பிடிச்சி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்காங்க. வாட்ஸ்அப்லேயும் சரி டெலிகிராம்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்காங்க. சார் இப்போது 6ஆம் தேதி வந்து எங்களுக்கு காலேஜுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. 6ஆம் தேதி வந்து காலேஜுக்கு வந்து ஓப்பனிங் பண்ணுறதா வந்து யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க TNEAலேருந்து. ஆனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்லைடிங் அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் வந்து நடந்துருந்துச்சு. 7.5 ரிசர்வேஷன் எல்லாமே அப்டேட் ஃபுல்லாக இந்த வீக் தான் நடந்துகிட்டே இருக்குது. சேஞ்சஸ்மே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து ACNDRI கிள்ளிக்குளம் கிடச்சிருக்கு. புதுசாக திருவண்ணாமலை புது காலேஜாக வந்து நிறைய பேருக்கு வந்து மாறி இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. ஏற்கனவே காலேஜோட இந்த காலேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நாங்கள் இந்த காலேஜ் போகணுமா அந்த காலேஜ் போகணுமா சார் ஏன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு வந்து இப்போது ஒவ்வொரு இதில் இருக்குது. நிறைய பேர் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணணும். 6ஆம் தேதினா ஒரு 5ஆம் தேதியில் டிக்கெட் வந்து புக் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கல. அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதை விட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் நார்த் சைடு, சில பேருக்கு நார்த்தில் இருக்கவங்க சவுத் சைடு அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சென்னையில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ACNDRI கிள்ளிக்குளம் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ACNDRI கிள்ளிக்குளம் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு இப்போ செகண்ட் ஸ்டேடிங்கில். அப்போ ஓவரால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு தான் வந்து என்ன 500 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து இருக்குது. 500 கிலோமீட்டர் மேலே இருக்குது. சார் இதுக்காக நாங்கள் டிக்கெட் புக் பண்ணலாமா இல்லை தேர்ட் ஸ்டேடிங் வந்து இருக்குமா, தேர்ட் ஸ்டேடிங் வந்து இருக்குமா சார் அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்காங்க. நல்லா புரிஞ்சவங்க அவங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் வேக்கன்சிஸ் வந்து எரைஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து செகண்ட் ஸ்டேடிங் வந்து பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டேடிங் இந்த செகண்ட் ரவுண்டு அந்த கால்ஃபர்லாம் வந்து நடந்திருக்கு. இன்னும் வந்து வேகன்சி எரைஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக விடுவோம் அப்படின்னு தான் யூனிவர்சிட்டி தரப்புல வந்து சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் 4-5 இன்னும் 2 days தான் வந்து இருக்குது. இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு. இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குறைவு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சோங்களேன். உங்களுக்கு வந்து பஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். எல்லா இதுலேயுமே வந்து பஸ் வந்து அந்த டைமில் கூட புக் பண்ணிடலாம். ஏன்னா சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு ஈஸியாக வந்து வரலாம். கண்டிப்பாக வந்து ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அடுத்து திருச்சி சென்ட்ரல் பஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர் நிறைய காலேஜ் ஏன் சொல்லி வச்சுக்கோங்களேன். நார்த் டு ஈஸ்ட் நிறைய பேர் வந்து சுற்றி நிறைய காலேஜ் வந்து இருக்கிறதுனால ப்ரைவேட் காலேஜ் அதியமான் காலேஜ். அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மாழ்வார் காலேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எங்கே இருக்குன்னே தெரில அப்படிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னே காலேஜ் வந்து தெரில அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கூகுள் மேப்பில் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அந்த லொக்கேஷன் வந்து எங்கே. நம்மாழ்வார் காலேஜ்னா கமுதி பக்கம் இருக்குது. கமுதி அந்த சைடு வந்து இருக்கும். இல்லை நம்மகிட்ட கூட கேளுங்க. கண்டிப்பாக வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக கேளுங்க. நம்மளுமே எந்த இதில் இருக்குது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவோம். கமெண்ட் பாக்ஸ்லையும் இதை கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக வந்து நிறைய காலேஜ் வந்து சொல்லிட்டே தான் இருக்கீங்க. வானவராயர் காலேஜ் பொள்ளாச்சி. அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேட் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த காலேஜ் வந்து குல்லாபுரமில் இருக்குது. குல்லாபுரம் தேனின்னு போட்டுருவோம். குல்லாபுரம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. அது வந்து ஒரு 1000 ஹெக்டர் கணக்கில் இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே அந்த கேட் காலேஜுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோங்க. அதுக்கப்புறம் தங்கப்புலம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வாசுதேவநல்லூர். ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து இந்த காலேஜில் டேரெக்டாக ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் வந்து பண்ணலாம் நம்மளுக்கு தெரியும். வாசுதேவநல்லூர் அப்படிங்கிற தங்கப்புலம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது. வேறு என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதிபராசக்தி வந்து காலேஜ் வந்து ராணிப்பேட்டில் வந்து இருக்குது. அந்த ஃபுல்லாகவே அந்த ராணிப்பேட் ஆதிபராசக்தி காலேஜ் கட்டினாலே அந்த இதுலேயே கண்டிப்பாக எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குமரூர் காலேஜ் வந்து ஹைவேலே வந்து இருக்குது. தந்தை ரோவர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஹைவேலே வந்து இருக்குது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பெரம்பலூர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஹைவேலே வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து என்ன JSA காலேஜ் அதுவும் ஹைவேலே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வந்து நம்ம எந்த காலேஜ் ஓவராலாக வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மதர் தெரசா காலேஜ் அது வந்து கண்டிப்பாக பார்த்துவாங்க. அந்த இதில் இருக்குது புதுக்கோட்டை அந்த இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக வந்து என்ன அப்படிங்கன்னா சேது பாஸ்கர காலேஜ் அது ஒரு லொக்கேஷனில் வந்து இருக்குது. சிவகங்கை அந்த இந்த பார்டரில் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கன்னா RVS அக்ரிகல்ச்சர் காலேஜ் தஞ்சாவூர். அடுத்து RS பத்மாவதி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் வந்து செம்பட்டி திண்டுக்கல்லில் வந்து இருக்குது. அடுத்து ஆதிபராசக்தி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் வந்து ராணிப்பேட்டு. அடுத்து ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா MIT காலேஜ் அது பக்கம் திருச்சி சேல தான் வந்து வருது. அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து இமயம் அந்த காலேஜுமே வந்து கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. வந்து இமயம் காலேஜில் மெயினில் ஹைவே கிட்ட தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். ஏர்போர்ட் பக்கத்துலேயும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு வேறு காலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மதுரை காலேஜ் வந்து கண்டிப்பாக ஹைவேல தான் வந்து இருக்குது. ACNDRI மதுரை காலேஜில் ஈஸியாக போகலாம். அடுத்து கோயம்புத்தூர் காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரியாமலே இருக்காது. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனாலே நிறைய யூனிவர்சிட்டி இருக்கும். எல்லாம் இப்போ சர்டிஃபிகேஷன் பெருமை அதனால் அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேறு காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
வேறு என்ன காலேஜ் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நம்மளுமே வந்து சொல்லுவோம். அதனால் 6ஆம் தேதி அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன அப்படிங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே ரிப்போர்ட் வந்து பண்ணிடுங்க. 10 மணி இல்லை ஒரு 9 மணிக்குள்ளே கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ரிப்போர்ட்டிங் மட்டும் தான் அது வந்து கண்டிப்பாக அந்த 1 டேக்குள்ளே ரிப்போர்ட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.